ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 25/8/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, நாடகத்தின் எந்த ஒரு பதிவினை புரிந்து கொண்ட குழந்தைங்க அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க முடியும்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில், நாடக அனுச்சாரப்படி இப்பொழுது இந்த பழைய உலகம் விநாசம் ஆயிடுங்கிறாங்க பாபா. இயற்கையின் சீற்றங்களும் ஏற்பட தான் செய்யும். ஆனாலும் நம்முடைய ராஜ்யம் உருவாகியே தான் தீரும். இதனை யாருமே தடுக்க முடியாது. இதனை புரிந்து கொண்ட குழந்தைங்க அளவற்ற மகிழ்ச்சியில் இருப்பாங்க. மற்றபடி மனநிலையில் ஏற்றம் இறக்கம் ஏற்பட்டாலும், சில நேரம் உற்சாகமாகவும் சில நேரம் சோர்வு ஏற்பட்டாலும் கூட இதில் எந்த விதமான குழப்பமும் அடையக்கூடாதுங்கிறாங்க பாபா. அனைத்து ஆத்மாக்களுடைய தந்தையான பகவான் நமக்கு கற்பிக்கிறாரு. இந்த மகிழ்ச்சியில் எப்பொழுதுமே இருக்கணும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நமக்கு எதை பற்றி இதற்கு முன் தெரியாதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாங்க, நம்ம அனைவருமே சைதன்யமான விட்டில் பூச்சிகள்ங்கிறாங்க. தந்தையை தீபம்னு சொல்லப்படுது. ஆனால் அவரை முற்றிலும் யாருமே தெரிஞ்சிருக்கலை. பாபா பெரிய தீபமாக இல்லை, அவர் ஒரு புள்ளியாக இருக்கிறாரு. நாம் ஆத்மாக்கள் புள்ளியாக இருக்கிறோம் என்பது கூட யாருடைய புத்தியிலுமே இல்லாமல் இருக்குது. நம்முடைய ஆத்மாவில் முழு பங்கும் அடங்கியிருக்குது. ஆத்மா மற்றும் பரமாத்மாவோட ஞானம் வேறு யாருடைய புத்தியிலுமே இல்லை. குழந்தைங்க நமக்கு மட்டும்தான் தந்தை புரிய வைக்கிறேங்கிறாங்க. ஆத்மாவை பற்றி உணர வைக்கிறாரு. ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன என்பதை பற்றி இதற்கு முன் நமக்கு தெரியாமல் தான் இருந்திருக்குன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இப்பொழுது நமக்கு எந்த விஷயம் நினைவிற்கு வந்து விட்டதுன்னு பாபா கேட்குறாங்க. பதில், துவாபர யுகத்தில் பக்தி ஆரம்பமானப்போ முதல்ல வைரத்தால் செஞ்ச லிங்கத்துக்கு தான் பூஜை நடந்ததுங்கிறாங்க பாபா. அது இப்பொழுது உங்களுக்கு நினைவு வந்துருச்சுங்கிறாங்க. அதாவது நாம் பூசாரியாக இருந்தபோது கோவில்களை உருவாக்கினோம், வைரங்களால் உருவாக்கி இருந்தோம். அப்படிப்பட்ட சித்திரங்கள் இப்பொழுது கிடைக்க முடியாதுங்கிறாங்க பாபா. இப்பொழுது மனிதர்கள் வெள்ளியால் சிலைகளை உருவாக்கி பூஜை செய்கிறாங்க. ஆக பூசாரிகளும் எவ்வளவு மரியாதை இருக்குதுங்கிறாங்க பாபா. சிவனுக்கு அனைவரும் பூஜை செஞ்சாலும் மிகவும் முறைப்படியெல்லாம் பூஜை நடக்கிறதில்லைன்னு பாபா சொல்லியிருக்காங்க. எதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க. விநாசம் அவசியம் வருங்கிறாங்க பாபா. அதற்கான ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மற்றொரு பக்கம் இயற்கையோட சீற்றங்களும் நாடகத்தில் பதிவாக இருக்கின்றது என்பதை குழந்தைங்க நாம் புரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா. யார் என்ன செஞ்சாலும் உங்களுடைய ராஜ்யம் நிச்சயமாக உருவாக்கியே தீரும். யாராலும் இதனை தடுக்க முடியாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வித்வான்கள் பண்டிதர்கள் கூட யாரை நினைவு செய்வதாக கூறுகின்றார்கள்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, அனைத்து ஆத்மாக்களுடைய தந்தை பகவான் நமக்கு படிப்பிக்கின்றாரு. உலகத்தை சேர்ந்தவர்கள் கிருஷ்ணரை பகவான்னு புரிந்திருக்கிறாங்க. முழு உலகத்திலும் கீதைக்கு மிகவும் மரியாதையெல்லாம் செய்கிறாங்க. ஏன்னா பகவான் வாக்கியம் இருக்குது. ஆனாலும் பகவான் என்று யாரை கூற முடியும் என்பது தெரியலைங்கிறாங்க பாபா. எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வித்வான்கள் பண்டிதர்கள் போன்றவர்களும் இறை தந்தையை நினைவு செய்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் எப்பொழுது வந்தார், என்ன செய்தார் என்பதை மறந்துட்டாங்க. தந்தை அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எது தொடர்ச்சியாக வருவதில்லை, எது தொடர்ச்சியாக வருகின்றதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், எந்த ஒரு கீதை ஞானத்தை தந்தை சொன்னாரோ அது மறைஞ்சிடுச்சு. ஆக இந்த ஞானம் பரம்பரையாக தொடர்ச்சியாக வர்றதில்லை. மற்றபடி குரான், பைபிள் இவை அனைத்துமே தொடர்ச்சியாக வருகின்றது, முடிந்து போகிறதுலாம் இல்லை. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஞானம் சாஸ்திரமாக உருவாகாது. அதாவது இந்த ஞானம் பரம்பரையாக வர முடியாது. நீங்கள் எழுதும் இந்த ஞானமும் பிறகு முடிந்து போயிடும். இவை அனைத்துமே இயற்கையாகவே எரிந்துவிடும். இந்த ஞானம் இப்பொழுது கிடைக்கின்றது, பிறகு இதனுடைய பலனை அடைவீங்க. அதன் பிறகு இந்த ஞானத்திற்கு அவசியம்லாம் ஏற்படாதுன்னு தந்தை கல்பத்திற்கு முன்பாக கூறியது போன்றே இப்பொழுதும் சொல்கிறேன்னு பாபா சொல்லியிருக்காங்க. எதை பார்க்கும் பொழுது பூந்தொட்டி போல உள்ளதுன்னு பாபா கேட்குறாங்க.
அதுக்கு பதில் சொல்கிறாங்க பாபா, அனைத்து தர்மத்திற்கும் முக்கியமான சாஸ்திரங்கள் இருக்குது. இதில் முக்கியமானது தேவதா தர்மம், இஸ்லாம் தர்மம் மற்றும் புத்த தர்மம் ஆகும். சிலர் சொல்கிறாங்க முதலாவது புத்த தர்மம், பிறகு இஸ்லாம் தர்மம். இந்த விஷயங்களும் கீதைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என நீங்கள் சொல்கிறீங்க. நம்முடைய வேலை தந்தையிடமிருந்து பிராப்தியை பெறுவதாகும். இது மிக பெரிய தர்மங்களின் மரமாக இருக்குதுன்னு தந்தை மிகவும் நன்றாக புரிய வைக்கிறாரு. பார்க்கும் பொழுது பூந்தொட்டி மாதிரி இருக்குது. 3 கிளைகள் வெளிவந்திருக்கு. எவ்வளவு நல்ல முறையில் இந்த மரம் உருவாகி இருக்குதுங்கிறாங்க பாபா. இந்த சித்திரத்தை பார்த்தால் எவ்வளவு நல்ல முறையில் இந்த மரம் உருவாகி இருக்குதுன்னு தெரியும். நாம் எந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள்னும் புரிந்து கொள்ளுவாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எதனை ஒரு கதையை போன்று சொல்லுங்கள்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, இந்த தேவத ஆத்மாக்களின் ராஜ்யம் இருந்தது இல்லையா, அந்த நேரம் வேறு யாருடைய ராஜ்யமும் இல்லை. இதனை ஒரு கதையை போன்று சொல்லுங்கங்கிறாங்க பாபா. இது அழகான கதையாகிடும். முன்னொரு காலத்தில், அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பாரதம் சத்யுகமாக இருந்தது. தேவி தேவதைகளின் ராஜ்யம் மட்டும்தான் இருந்துச்சு. வேறு எந்த தர்மமும் இல்லை. அதனை சூரிய வம்ச ராஜ்யம்னு அழைக்கப்பட்டது. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் 1250 ஆண்டுகள் நடந்தது. பிறகு அவங்க ராஜ்யத்தை தன்னுடைய சகோதரர்களாகிய சத்திரியர்களுக்கு கொடுத்து அவர்கள் ராஜ்யம் செஞ்சாங்க. தந்தை கற்பித்தார்னு நீங்கள் இதை புரிய வைக்க முடியும்னு இதை கதை மாதிரி சொல்லி சத்யுகம் திரேதாயுகத்தை பற்றி புரிய வைங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த நாடகத்தில் நடித்து கொண்டே யாரை பற்றி தெரியாமல் இருக்கின்றனர்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், சத்தியமானவர் ஒரு தந்தை மட்டும்தான். அவரே இந்த நேரம் முழு உலகத்தின் 3 கால ஞானத்தை தருகின்றார். இதனை வேறு யாருமே தர முடியாதுங்கிறாங்க பாபா. மனிதர்கள் தந்தையை அறியாமல் இருக்கிறாங்க. எந்த நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கின்றார்களோ அதனுடைய படைப்பவர் டைரக்டரை தெரியாமல் இருக்கிறாங்க. பிறகு மற்றவர்கள் எப்படி புரிந்து கொள்ளுவாங்க? நாடக அனுச்சாரப்படி இவையெல்லாம் மீண்டும் நடக்க தான் செய்யும்னு தந்தை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாபா நவரத்ன கற்களை உதாரணம் கொடுத்து கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, நான் குழந்தைகளுக்கு மட்டும்தான் கற்பிக்கின்றேன், புதியவர்களை இங்கே அமர்த்த முடியாதுங்கிறாங்க பாபா. இந்திரபிரஸ்தம் பற்றிய கதையும் இருக்குது. நீலாம்பரி, காதம்பரி என்ற பெயரும் இருக்கின்றது. குழந்தைங்களில் கூட சிலர் வைரம் போன்று இருக்கிறாங்க. ரமேஷ் தந்தையை பாருங்க, அவர் கண்காட்சிக்கான சித்திரத்தை மிகவும் சிந்தனை செய்து உருவாக்கினார். ஆக இது வைரம் போன்ற காரியமாக இருக்குது இல்லையா? சிலர் மரகதம் போன்று எப்படியெல்லாம் இருக்கின்றனர், எதையும் புரியாமலேயே இருக்கின்றனர்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, குழந்தை பருவம் என்பது எந்த நிலையாகும்னு பாபா கேட்குறாங்க. குழந்தை பருவ நிலையை எதனை கூற முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க. குழந்தை பருவம் என்பது சதோ பிரதான நிலையாகுங்கிறாங்க பாபா. லக்ஷ்மி நாராயணன் நிலை வாலிப நிலையாகும். திருமணமும் ஏற்பட்டுவிடும். எனவே அதனை குழந்தை பருவ நிலைன்னெலாம் சொல்ல முடியாது. வாலிப நிலையை ரஜோ என்றும் வயோதிக நிலையை தமோ என்றும் சொல்லப்படுது. எனவே கிருஷ்ணர் மீது அனைவருக்குமே அதிகமாக அன்பு இருக்குது. ஆனாலும் அவர்தான் லக்ஷ்மி நாராயணனுடைய ஆத்மாவாக இருப்பார். ஆனாலும் மனிதர்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. கிருஷ்ணரை துவாபர யுகத்திலும் லக்ஷ்மி நாராயணனை சத்யுகத்திலும் கொண்டு வந்துட்டாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட விஷயங்களை தந்தையோடு பேச வேண்டும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், எது கடந்த காலமோ அதுவே மீண்டும் எதிர்காலமாகி பிறகு கடந்த காலமாக இருக்குது. உங்களுக்கு கற்றுத்தருவது யார் என்பதையும் புரிந்து கொள்ளணும். நமக்கு பகவான் கற்பிக்கின்றாருங்கிற மகிழ்ச்சியில் தாளம் போடணும். தந்தையின் நினைவு மூலமாக அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிடும். பாபா நம்முடைய தந்தையாகவும் நமக்கு படிப்பு தருபவராகவும் மேலும் நம்மை தன்னோடு அழைத்து செல்பவராகவும் இருக்கின்றார். தன்னைத்தான் ஆத்மானு புரிந்து கொண்டு பரமாத்மா தந்தையோடு இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் பேசணும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எந்த விஷயங்களை முழுமையாக புரிந்து கொள்ளாததால் அந்தளவிற்கு மகிழ்ச்சி இருப்பதில்லைன்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, பாபா எங்களுக்கு இப்பொழுது அனைத்தும் தெரிந்து விட்டதுன்னு குழந்தைங்க சொல்கிறாங்களாம்.
பிரம்மா மற்றும் விஷ்ணு பற்றியும் தெரிஞ்சிருச்சு. விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வெளிப்பட்டதாகவும் விஷ்ணுவை பார்க்கடலில் இருப்பதாகவும் காட்டப்பட்டிருக்கு. பிரம்மாவை சூட்சும உலகத்தில் காட்டப்பட்டாலும் அவர் இங்கே தான் இருக்கிறாரு. விஷ்ணு உலக ராஜ்யம் செய்பவராவார். விஷ்ணுவிலிருந்து பிரம்மா வெளிப்பட்டால் பிரம்மாவும் ராஜ்யம் செய்பவராக ஆகிவிடுவார். விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா தோன்றினால் அவர் விஷ்ணுவின் குழந்தையாக ஆகிவிடுவார். இந்த விஷயங்களை சிலர் முழுமையாக புரிந்து கொள்ளாததால் அந்தளவிற்கு மகிழ்ச்சி நிறைந்து இருப்பதில்லைன்னு பாபா சொல்லியிருக்காங்க. எதில் மாயா தோல்வியை ஏற்படுத்துதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கு பதில், பிரஜாபிதா பிரம்மா அனைவருக்கும் தந்தையாகவும் மற்றும் நிராகாரமான சிவத்தந்தைக்கு அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாகவும் இருக்கிறாங்க. இங்கு அனைவருக்கும் முக வம்சாவளியாக இருக்கின்றன. நீங்கள் அனைவருமே பிரம்மகுமார் குமாரிகளாக சகோதரன் சகோதரிகளாக ஆகிவிட்டீங்க. எனவே குற்றமான பார்வையெல்லாம் இருக்க முடியாது. இதில் தான் மாயா தோல்வியை ஏற்படுத்துதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எதன் சுரூபமாக மாறி சேவை செய்ய வேண்டும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதிலை, பிராமண வாழ்க்கை சேவையோடைய வாழ்க்கையாக இருக்குது. மாயிடம் இருந்து உயிரோடு இருப்பதற்கான உயர்ந்த சாதனம் சேவையாக இருக்குது. சேவை ஒன்றிணைந்த நினைவின் சொரூபமாக மாற்றுது. ஆனால் வெறுமனே வாயின், அதாவது வார்த்தைகளின் சேவையெல்லாம் கிடையாது. கேட்டிருக்கும் ஞானத்தின் இனிமையான வார்த்தைகளின் சொரூபமாக மாறி சேவை செய்யணுங்கிறாங்க பாபா. சுயநலமற்ற சேவை செய்யணும். தியாகம் தபஸ்யாவின் சுரூபம் மூலம் சேவை செய்யணும். எல்லைக்குட்பட்ட ஆசையிலிருந்து விடுபட்டு ஆசையற்ற மனநிலையிலிருந்து சேவை செய்யணும். இதுக்கு தான் சொல்லப்படுது ஈஸ்வரிய மற்றும் ஆன்மீக சேவை என்று. வாயின் வார்த்தைகளின் கூடவே மனம் மூலமாக சேவை செய்வது என்றால் மனோபவ நிலையில் நிலைத்திருப்பதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பாபா எப்பொழுது ஆகர்ஷண மூர்த்தியாக மாறி விடுவீர்கள்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், வடிவத்தை, அதாவது பௌதிக உடலை பார்க்காமல் நிராகார, அதாவது பௌதிக உடலற்ற தந்தையை பார்த்தீங்க அப்படின்னா அப்பொழுது ஆகர்ஷண மூர்த்தியாக மாறிடுவீங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எது சகஜ யோகியாக நம்மை மாற்றி விடுதுன்னு பாபா கேட்குறாங்க. பாப்தாதாவுக்கு தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் தன்னை விட மேலாக முன்னேற வேண்டும் என புரிந்து கொள்ளும் அளவுக்கு குழந்தைகளிடம் அன்பு இருக்குதான். உலகத்தில் யார் மீது அதிகமாக அன்பு இருக்கின்றதோ அவரை தன்னை காட்டிலும் மேலாக முன்னேறி விடுவார்கள். இதுதான் அன்பின் அடையாளமாக இருக்குது. எனவே பாப்தாதாவும் சொல்கிறாரு, என்னுடைய குழந்தைகளிடம் இப்பொழுது எந்த ஒரு குறையும் இருக்கவே முடியாதுங்கிறாங்க. அனைவரும் சம்பூர்ண சம்பன்ன மற்றும் தந்தைக்கு சமமானவர் ஆகிவிடணுங்கிறாங்க பாபா. இந்த பரமாத்மா அன்பு தான் சகஜ யோகியாக குழந்தைகளை மாற்றி விடுதுன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.